அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் நூல் மில்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற புதிய ஆப் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்பில் தான் இனிமேல் வந்து மாணவர்கள் சத்துணவு சாப்பிடும் விவரங்களை வந்து ஸ்ட்ரென்த் வைஸாக நம்ம வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம், அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் பாரில் நம்ம வந்து நூல் மீல்ஸ் டிஎன் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தலைமை ஆசிரியர் மொபைல் நம்பர் அல்லது உதவி ஆசிரியருடைய மொபைல் நம்பர் பதிவு செய்த மொபைல் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு கெட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணனே பதிவு செய்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆல்ரெடி நீங்கள் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓடிபி இதாகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூல் மில்ஸ் சர்வர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த் வந்து காட்டியிருப்பாங்க. பள்ளிக்கூட ஸ்ட்ரென்த்து 1 to 5 வரைக்கும் இருக்க ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் எத்தனை மாணவர்கள் சாப்பிட்டாங்களோ அந்த மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து அதில் டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ 26 மாணவர்கள் இன்றைக்கி வந்து இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா 26 அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6 to 8 எத்தனை மாணவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சாப்பிட்ருக்காங்க சத்துணவு, அந்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். 9th 10th எத்தனை மாணவர்கள் சாப்பிட்ருக்காங்களோ அதோட எண்ணிக்கை வந்து அதோட எண்ணிக்கையை நம்ம வந்து டைப் செஞ்சுட்டு கீழே நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து நம்ம கொடுத்துடலாம். எங்களுக்கு வந்து 1 to 5 எலிமெண்ட்ரினால அந்த டேட்டை மட்டும் போட்டுட்டு நான் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நான் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துடும், மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூல் மீல்ஸ் நாட் சர்வர்ட், ஏன் வந்து இன்றைக்கி இப்போ நம்ம வந்து சாப்பாடு போடல அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சூஸ் த ரீசன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹாலிடேஸ் இன் ஸ்கூல் அப்படி மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த கேட்டகரியில் உங்கள் ஸ்கூல் வந்து இன்றைக்கி போடலையோ அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான விவரங்களை வந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்கள் பள்ளியின் பெயர், எல்லா டீட்டெயில்ஸு, அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நேம், அதில் எது மொபைல் நம்பர் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் லாக் அவுட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த புதிய ஆப்பில் தான் வந்து இனிமேல் வந்து நம்ம சத்துணவு உண்போருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.